பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சிம்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இந்த சொசைட்டிலேருந்து சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 3 விதமான பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு கம்மிங் ஜூலை 28 அன்றைக்கி நடக்க போகுது. சண்டே அன்றைக்கி எக்ஸாமினேஷன். ஸோ அனைத்து மாவட்டத்துக்கும் ஓரளவுக்கு ஹால் டிக்கெட் பண்ணுறது சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த வீக்குள்ளே நிறைய மாவட்டங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் பண்ணுறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ வந்து ஸ்கிம்கோ சம்மந்தமாக வந்து அப்டேட் பார்க்கலாம். அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சேர்ப்பு முகமைக்கும் இதில் கொடுத்துருக்க கேள்விகள் பண்ணுறது கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சிம்கோவுக்கும் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சேர்ப்பு முகமைக்கும் ஸ்டடி மெட்டீரியல் பண்ணது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. சிம்கோக்கான ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு மாடல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 2 மாடல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது சம்மந்தமான அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுப்போம். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து. இந்த வீடியோவில் வந்து நம்ம கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஸோ இம்பார்ட்டன்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸ் என்ன நடந்திருக்கு, அதாவது வேர்ல்டு லெவலில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் ஃபுல் வியூவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பின்வரும் வியாழனின் துணைக்கோள்களுள் எதில் ஓசோன் காணப்படுகிறது? வியாழன் துணைக்கோளில் எதில் வந்து ஓசோன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுபோரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஓசோன் வந்து அதிகமாக இருக்குது வியாழன் துணைக்கோளில். அடுத்து 2024ஆம் ஆண்டு EIU வணிக சூழல் தரவரிசையில் முதலிடம் பெற்றுள்ள நாடு எது? EIU வணிக சூழலில் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பெற்ற நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர். 2024ஆம் ஆண்டு. ஸோ அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2024ஆம் ஆண்டு EIU வணிக சூழல் தரவரிசையில் முதலிடம் பெற்றுள்ள நாடு எது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். இஸ்ரோவின் எந்த செயற்கைக்கோளில் ருபீடியம் அணுகடிகாரம் வைக்கப்பட்டுள்ளது? இஸ்ரோவுடைய எந்த செயற்கைக்கோளில் ருபீடியம் அணுகடிகாரம் வைக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி NVS-1 NAVLC. ஸோ இந்த இதில் தான் வந்து அணுகடிகாரம் வந்து வைக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் டி. தேசிய கடற்சார் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5. தேசிய கடற்சார் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா ஏப்ரல் 5. உலகின் புற்றுநோய் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா. உலகினுடைய புற்றுநோய் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நாடு வந்து இந்தியா. ஸோ அதிக அளவில் இந்தியாவில் தான் புற்றுநோய் கேன்சருக்கான இது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் புற்றுநோய் தலைநகரம்னு நம்ம இந்தியாவை வந்து இப்போ இதாகவே பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இவற்றில் ஜூக் 2 என்பது எந்த நாட்டின் ஏவுகலம் ஆகும்? இவற்றில் ஜூக் 2 என்பது எந்த நாட்டுடைய ஏவுகலம் பார்த்திங்கன்னா சீனா. ஜூக் 2 என்பது எந்த நாட்டின் ஏவுகலம் பார்த்திங்கன்னா சீனா. இஸ்ரோவின் சுகன்யான் திட்டம் எந்த ஆண்டிற்குள் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆப்ஷன் பி 2025. ஸோ 2025ஆம் ஆண்டு சுகன்யான் திட்டத்தின் ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ளது. இவற்றில் எந்த ஆராய்ச்சி மையம் கையா BH3 என பெயரிடப்பட்ட மிகப்பெரிய நட்சத்திர கருந்துளையை அடையாளம் கண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஐரோப்பிய விண்வெளி முகமை. இவற்றில் எந்த ஆராய்ச்சி மையம் கையா BH3 என பெயரிடப்பட்ட மிகப்பெரிய நட்சத்திர கருந்துளையை அடையாளம் கண்டுள்ளது? ஐரோப்பிய விண்வெளி முகமை. வனவிலங்குகளில் தாகம் தீர்க்க பொதுமக்களின் பங்களிப்பு என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள வனக்கோட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. வனவிலங்குகளின் தாகம் தீர்க்க பொதுமக்களின் பங்களிப்பு என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள வனக்கோட்டம் ஓசூர் வனக்கோட்டம். ஆப்ஷன் பி. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவற்றில் எந்த நாட்டிற்கு இந்தியா பிரம்மேஸ் ஏவுகணையை ஏற்றுமதி செய்துள்ளது? பிரம்மேஸ் ஏவுகணை ஏற்றுமதி எந்த நாட்டுக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு. அடுத்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட த்ரங்கி ஃபர்பி என்ற மூவர்ண இனிப்பு வகை எந்த மாநிலத்தைச் சேர்ந்தது? உத்தரப்பிரதேசம். ஸோ த்ரங்கி பர்பி எந்த மூவர்ண இனிப்பு வகையை எந்த மாநிலத்தை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க? உத்தரப்பிரதேசம். ஆப்பிரிக்க நாடுகளின் யாவுண்டே பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்பிரிக்க நாடுகளின் யாவுண்டே பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது? மலேரியாவுடன் தொடர்புடையது. எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் எந்த நாட்டில் அதிக அளவில் மீத்தேன் உமிழ்வு பதிவாகியுள்ளது? ஆப்ஷன் சி அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவில் தான் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பு நடவடிக்கைகள் மூலம் அதிக அளவில் மீத்தேன் உமிழ்வு வந்து பதியப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இவற்றில் எந்த மாநிலத்தின் அகநாசினி கழிமுகம் அமைந்துள்ளது? அகநாசினி கழிமுகம் அமைந்துள்ள மாநிலம் பார்த்திங்கன்னா கர்நாடகா. அகநாசினி கழிமுகம் அமைந்துள்ளது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்நாடகா. ஜம்மு காஷ்மீரில் நிலம் வாங்கிய முதல் மாநிலம். ஜம்மு காஷ்மீரில் நிலம் வாங்கிய முதல் மாநிலம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா தான் ஜம்மு காஷ்மீரில் முதல்ல வந்து நிலம் வாங்கியிருக்காங்க. அடுத்தது மரணத்திற்கு உதவுதல் என்ற ஒரு முக்கிய மருத்துவ நடைமுறையினை சட்டப்பூர்வமாக்குவதற்கான ஒரு புதிய சட்டத்தை அறிவித்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பிரான்ஸ். மரணத்திற்கு உதவுதல் என்ற முக்கிய மருத்துவ நடைமுறையின் சட்டப்பூர்வமாக்குவதற்கான ஒரு புதிய சட்டத்தை அறிவித்த நாடு பிரான்ஸ். இவற்றில் சமேலி தேவி ஜெயின் விருது எதனுடன் தொடர்புடையது? சமேலி தேவி ஜெயின் விருது எதனுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா இதழியல் சம்பந்தமான ஒரு விருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமேலி தேவி ஜெயின்.
2040ஆம் ஆண்டிற்குள் நிலவில் மனித குடியிருப்புகளை உருவாக்க திட்டமிட்டுள்ள நிறுவனம் நாசா தான். 2040க்குள்ளே நிலவில் மனித குடியிருப்புகளை உருவாக்க திட்டமிட்டுள்ள நிறுவனம். நேரடி திறன்பேசி அழைப்பு சேவைகளை வழங்கும் திறன் கொண்ட உலகின் முதல் செயற்கைக்கோளை உருவாக்கிய நாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. சீனா. நேரடி திறன்பேசி அழைப்பு சேவைகளை வழங்கும் திறன் கொண்ட உலகின் முதல் செயற்கைக்கோளை உருவாக்கிய நாடு சீனா. லேம்டை 2024 எந்த நாடுகளுக்கு இடையான கூட்டு இராணுவ பயிற்சின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா மற்றும் செஷல்ஸ் நாட்டுக்கான கூட்டுறவு பயிற்சி. ஸோ 21 கூட்டு இராணுவ பயிற்சி. ஸோ 21 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். சிம்கோக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ஃபுல் வியூவில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமாக எழுதுனா மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 15 நாட்கள் தான் இருக்குது எக்ஸாமினேஷனுக்கு. தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.